எல்லாருக்கும் வணக்கம். வாழ்க வளத்துடன். என்னடா முட்டையை வச்சு ஆடிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்க. இன்றைக்கி முட்டை இல்லாமல் நம்ம ஆம்லேட் போட போகிறோம். எப்படி போடலான்னு பார்க்கலாமா? அதுக்கு கொஞ்சோண்டு வெஜிடபிள் கொஞ்சம் எடுத்துக்கிடலாம். கொஞ்சம் வெங்காயம், கேப்சிகம், கொஞ்சோண்டு தக்காளி இவ்வளத்தையும் எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் கடலை மாவு, மஞ்சள் பொடி, வத்தப்பொடி, உங்களுக்கு என்ன ஸ்பைசியாக வேணுமோ அதை சேர்த்துக்கிடலாம். நான் கரம் மசாலா சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சோண்டு உப்பு, இது அவ்வளோத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெஜிடபிள் எல்லாம் போடலாம். இதில் கேரட்டு போடலாம், பட் என் ஹஸ்பண்டுக்கு கேரட்டு கொடுக்கக்கூடாது, அதனால் நான் கேரட்டு போடல. நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறாந்தா கண்டிப்பாக கேரட்டு உங்களுக்கு என்ன வெஜிடபிள் சேர்க்கணுமோ சேர்த்துக்கலாம். சேர்த்து ஆம்லேட் போடலாம். ஏன்னா இது புரட்டாசி மாதம், நிறைய பேர் புரட்டாசி மாதம் நான்வெஜ் எடுக்க மாட்டாங்க. இப்போ முட்டையும் சைவமாயிட்டுன்னு சொல்கிறாங்க. அது தெரியல, ஒரு சில பேர் எடுத்துக்கிட்டாங்க, ஒரு சில பேர் எடுத்துக்கிட மாட்டேங்காங்க. நீங்கள் முட்டை சேர்க்கக்கூடாது வேண்டாம் அப்படின்னா இந்த ஆம்லேட்டை ட்ரை பண்ணுங்கள். செம்ம ரிசல்ட்டுங்க, செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் கம்மியாகவே விடுங்க, ஏன்னா இப்போ எல்லாத்துக்கும் கொலஸ்ட்ரால் அதிகமாகுது. அதனால் 2 சொட்டு மட்டும் விட்டுருக்கேன். ஆம்லேட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள்.